வணக்கம். இயக்குனர் முத்தையாவுடைய கடைசி படம் 2023 வந்த காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம். அருள்நிதியுடைய கடைசி படம் டிமாண்டே காலனி 2ங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகலனாலுமே கூட டைரக்ட் ஓடிடி ரிலீஸா நான் பர்சனலாக எதிர்பார்க்கல. சன்நெக்ஸ்ட் ஓடிடியில் இன்னைக்கு இந்த ராம்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்காகவே சன்நெக்ஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லலாம். பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய பொண்ணு வந்து எந்திரன் அயலான் படம்லாம் ரொம்ப நாளாக பாவனம் சொல்லிட்டே இருந்தா. ஸோ இதை ஒரு சாக்கா வச்சு நான் வந்து சன்நெக்ஸ்ட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ சன்நெக்ஸ்டோடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆயிடுச்சு இல்லையா? ராம்போ அல்லது ராம்போ முதலிடத்துக்கு வரணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் கொலை கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்படுற ஒரு பையன். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிற ரேஞ்சர் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி வளர்க்கப்படுற இன்னொரு பையன். ஸோ இவன் இல்லை இவன் ஹீரோ. இந்த ரெண்டு பேரும் வளர்ந்து நேருக்கு நேர் மோதும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறதா இந்த படம். ஆக்சுவலாக இப்படி தான் இந்த படத்தோடைய ஒன்லைனை சொல்லி ஓகே பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் இதுக்கான திரைக்கதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக நம்ம டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, 80s டைம் டிராவல் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு. பட் பாசிட்டிவாக சொல்லணும்னா இந்த ராம்போ வழக்கமான இயக்குனர் முத்தையாவோட படம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் ஹை டிசிபிளில் கேரக்டர்ஸ் கத்துற காட்சிகளோ, காதை பதம் பார்க்குற ரீ ரெக்கார்டிங்கோ, அருவாள் வெடிகுண்டு கலாச்சாரம் மாதிரியான விஷயங்களோ, ஏன் வழக்கமாக இயக்குனர் முத்தையா படங்களில் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு படம். ஸோ தன்னுடைய ரொட்டீனை பிரேக் பண்ண இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அவரை பாராட்டலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கான நாட் பேட் லெவல் கதை தான் இது. மலர் அப்படிங்கிற கேரக்டர் சுற்றி இருக்கிற இனிஷியல் சஸ்பென்ஸ், அந்த கேரக்டர் பற்றின ஒரு ட்விஸ்ட், தியேட்டரில் ஒரு கேரக்டருடைய முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களை பிடிச்சிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த ஒரு ஐடியா, எதிர்பார்த்த மேட்டராக இருந்தாலுமே கூட ஹீரோக்கும் வில்லனுக்குமான கனெக்டை கொண்டு வந்தது. ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ பண்ணுற ஒரு சில ஸ்மார்ட்டான ஐடியாஸ், வில்லன் என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான அந்த ஃப்ளாஷ்பேக், வழக்கமாக வில்லன் கூட இன்னொரு உப வில்லனா மேல் ஆக்டர் தான் போடுவாங்க. இதில் ஆயிஷா கேரக்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அங்கங்கே சில நல்ல ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி படத்தை கொஞ்சம் இருக்கு. பட் பழைய காலத்து வில்லனா சரண்ராஜ் கேரக்டர் அறிமுகப்படுத்துகிற முதல் சீன்லேருந்தே இந்த படம் ரொம்ப லேட்டாக எடுக்கப்பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆயிஷா கேரக்டர் சிகரெட் பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக கெட்டவங்களாக தான் இருக்க முடியும். ஹரீஷ் பேரடி கேரக்டர் உடம்பு முழுக்க அப்படியே தங்க நகையாக போட்டு ஜொலிக்கிறாரு, கேம்பிளிங் பண்ணுறாரு. ஸோ அவரும் கெட்டவராக தான் இருக்க முடியும். இப்படியான நாஸ்டல்ஜிக் எலிமெண்ட்ஸை தாண்டி குபீர் ரக விஷயங்கள் வேற ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வந்துகிட்டே இருக்கு. கோர்ட்டில் ஒரு கேரக்டர் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து சாட்சி சொல்லணும், அந்த கேரக்டர் வர முடியல. உடனே அந்த லாயர் எழுந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றனால தான் அவங்க வீடியோவில் வரலன்னு சொல்கிறாரு. அதுவே எனக்கு புரியல. ஏன்னா நான் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி தானே வீடியோவில் சாட்சி சொல்லணும்னு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தென் பாம் பாஸ்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவார், சூப்பர் கேரக்டர். அவர் ஹீரோ கிட்ட ஆல்ரெடி 2-3 வாட்டி அடியெல்லாம் வாங்கிடுவார். ஆனால் வில்லன் கேரக்டர் மகாராஷ்டிரா பிளேயர்ஸுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் அடிக்கடி சான்ஸ் தர மாதிரி திரும்ப அந்த பாம் பாஸ்கரே கூப்பிட்டு ஹீரோவை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நல்ல நம்பிக்கையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. வில்லன் ஒரு சீனில் ரகுவரன் நடிச்சிட்டு இருக்கிற படத்தை வந்து ஹோம் தியேட்டரில் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் வில்லன் இல்லையா, அதனால செம்ம ஐடியா இல்லையா? ஸோ வில்லனை அவுட் சோர்ஸில் வச்சிருக்கிறதா நமக்கு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த ஒரு பெரிய பங்களால கிட்டத்தட்ட 2-3 பெட்டாலியன் போலீஸ் இருப்பாங்க போல இருக்கு. பெரிய பட்ஜெட் படம்னா அதுக்காக எப்படி இல்லாமல் பண்ணோம். ஹீரோயின் கிஸ் அடிப்பாங்க ஒரு இடத்துல, எங்கேயும் ஒரு பொட்டல் கார்டில். ஆனால் அது வில்ல வந்து லைவாக பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கேரக்டர் பற்றி பேசிட்டு இருக்கும் போதே அந்த கேரக்டர் சாவடிக்கிற மாதிரி நான் லீனியர்ல ஒரு சீனை காமிப்பாங்க. சரி, நான் லீனியர் போல நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது திரும்ப அந்த கேரக்டர் உயிரோடு இருக்கிற மாதிரி வேற டயலாக் பேசிட்டு இருப்பாங்க. இப்படியான நிறைய ஹைலைட்ஸ் படத்தில் இருக்கு. இதையெல்லாம் விட முக்கியமாக படத்தில் வந்து ஒரு டயலாக் வரும். ஏன்னா வில்லன் வந்து குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகக்கூடாது, கான்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதா பாயிண்ட். அதுக்காக ஒரு கேரக்டர் போட்டு தள்ளணும். இதுதான் இந்த கதையோடைய மெயின் கான்ஃப்ளிக்ட். பட் ஒரு சீனில் வில்லன் சொல்லுவார், நீ மட்டும் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லிட்ட, உன்னை போட்டு தள்ளிட்டு நானே சரண்டர் ஆகிடுவேன் அப்படின்னு. எப்பாடி அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்? ஒருவேளை இந்த ஈகோ யோசிக்க விடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக குறியீடா ஒருவேளை இந்த டயலாக் வந்து இயக்குனர் வச்சிருப்பாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஹீரோ கிக் பாக்ஸர் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அந்த சண்டை காட்சிகள் உட்பட படம் முழுக்கவே ரொம்ப ஜெனரிக்கான சண்டை காட்சிகளாகவே இருக்கு. எமோஷனல் கனெக்டாகவும் எதையும் ஃபீல் பண்ண முடியல. அம்மா பையன் அப்பா பையன் நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்றது கூட ஸ்ட்ராங்கான காட்சிகள் படத்தில் இல்லை. இங்கேயும் 80s மூட்லயே இயக்குனர் விட்டுருக்காரு. அர்ஜுனர் வில்லு மாதிரியே படத்தில் ஒரு பாட்டு வருது மாதிரி தான். அருள்நிதி, தானியா ரவிச்சந்திரன், ஆயிஷா, விடிவி கணேஷ், ஹரீஷ் பேரடின்னு எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. வில்லனா ரஞ்சித் சஜீவ் டோட்டலாக நடிக்க கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ பவர்ஃபுல்லான வில்லனாகவே அவர் தெரியல. அதுவே ஒரு பெரிய வீக் பாயிண்ட் படத்தில். சரண்ராஜ், அபிராமி, ஜென்சன் திவாகர் உள்ளிட்ட நடிகர்கள் படத்தில் வீணடிக்கப்பட்டிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், பின்னணி இசை உள்ளிட்ட விஷயங்கள் பேசிக்கா இந்த கதைக்கு தேவையான அளவில் இருக்கு. மொத்தத்தில் இந்த ராம்போ சன்நெக்ஸ்ட்ல ரிலீஸ் ஆனதுனாலே என்னவோ கேடிவியில் ஒரு பழைய கமர்ஷியல் படத்தை பார்க்குற ஃபீல்லே இருந்தது. கேடிவி லோகோ மட்டும் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஓடிடியில் ஓட்டி சும்மா டைம் பாஸாக பார்க்கலாம். பிளர் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஆபாச காட்சிக்காக என்னுடைய பார்வையில் இந்த படம் UA 16+.